காசு கேட்டா நீ தான் ஆட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. நாங்கள் 10 வருஷம் போராடிட்டேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் கேட்டேன், அண்ணன் சொல்லி இன்னும் எமோஷன் இல்லை. ஏன்னா தாத்தா வந்தார் 3 மணிக்கு வந்து எழுப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி தம்பி நீங்கள் தான் இதில் புரட்சியாளராக இருக்கீங்க, நீயும் அண்ணாதுரையும் இருக்கீங்க, இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போய் சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் இந்த நாட்டில் விதைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் தான் தம்பி கரெக்டான ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க போடுறதுக்கு முன்னாடி மீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுட்டேன். அவரோட சொன்னதை நம்ம காப்பாற்றோம், நம்ம வேலையே அதுதான். யார் சொன்னாங்க? யார் சொன்னது? தாத்தா, எங்கள் தாத்தா சொன்னார். கனவுல வந்து சொன்னார். என்னைக்கு சொன்னது? புரியலங்க. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு சொன்னாங்க. ஐயா அவர் சொன்னது சொல்லுங்க திருப்பி. கனவுல வந்து அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஏன் உலகத்துலையும் சரி, இன்னும் வந்து எல்லாம் கேபிட்டலிசம் இருக்கு. 2 நாட்டில் மட்டும்தான் கம்யூனிசமும் சோசியலிசமும் இருக்கு. சைனாவும் அமெரிக்காவில் மட்டும்தான் இது நடக்குது. அதனால தான் அந்த நாடு வளர்ந்து வருது. இங்கே வந்து எல்லாம் கேபிட்டலிசம் இருக்கு, அதாவது முதலாளித்துவம் ஆட்சி மட்டும் தான் இங்கே நடக்குது. அதனால நீங்கள் தம்பி நீங்கள் வந்து தான் நீங்கள் ஆக்சுவலாக அகில இந்திய மக்கள் கட்சி நீங்கள் தான் வந்து அந்த சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் கையில் எடுத்திருக்கீங்க. அதனால நீங்கள் தான் தகுதியான ஆள். அதனால நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும், நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக என் தாத்தா வந்து காலையில் 3 மணிக்கு என்ன சொன்னார். நான் 3 மணிக்கு இங்கே வந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.